நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்சவை பாருங்க, தமிழர்களுக்கு எதிராக இப்போ விடுதலை புலிகளுக்கு எதிராக பேசி ஒரு இனவாதத்தை வளர்த்தார். ஆனால் அவர் திருமணம் செய்த முழுக்க தமிழர்களோட அவருடைய பெரிய பெரிய நட்பு உள்ளவர்களை தான் தமிழர்கள். பின் கதவு வழியாக அவர்கள் வியாபாரம். இந்த சக்தி டிவியில் வேலை செய்ய எத்தனையோ பேர் அவருடைய நெருங்கிய நண்பர்கள். அப்ப நாங்கள் அந்த அளவுக்கு சிந்திக்க முடியாத அடி முட்டாள்கள். சிங்களவர்களையும் தான் சொல்றோம், இல்ல இஸ்லாமியர்களையும் தான் சொல்றோம். நாங்கள் என்ன அந்த அளவுக்கு சிந்திக்க, உங்களை வச்சு இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் சிந்திக்கவே இல்லை. எங்களை நாங்கள் என்ன அவ்வளவுக்கு ஒரு மிருகம் மாதிரி நாங்கள் எங்களை ஆடு மாடு மாதிரி இந்த அரசியல்வாதிகள் மேய்ப்பார்கள். என்ன மேய்ச்சி யோசிச்சு பாருங்க, 51 வருடத்துக்கு முதல் என்ன நடந்தாண்டு பாருங்க. ஸ்ரீமாவண்ட பண்டாரநாயக்காண்ட ஆட்சியை திட்டி தீர்த்த தமிழ் அரசியல்வாதிகள் ஸ்ரீமாவண்ட பண்டாரநாயக்காண்ட காலத்துல எங்கட விவசாயிகள் அடைஞ்ச லாபத்தை சொல்ல மறந்துட்டார். விவசாயம் இங்க தண்ணீர் 1975ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி யாழ் மாவட்ட மேயர் ஆல்ஃபிரட் துரையப்பா அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். இன்றைக்கு சுமார் 51 வருடங்கள் கழிஞ்சிருக்கு. அந்த நாள் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது, குறிப்பாக தமிழர்கள் என்ற வரலாற்றில். ஏனென்றால் ஆல்ஃபிரட் துரையப்பாவின் இறப்புக்கு முன்னர் இருந்த தமிழர்கள் என்ற வரலாறு வேறு, ஆல்ஃபிரட் துரையப்பாண்ட இறப்புக்கு பின்னால் இருந்த தமிழர்கள் என்ற வரலாறு வேறு. இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நியூ மார்க்கெட் பகுதியில் அடிக்கடி போய் சிறுவனாக இருக்கும் பொழுது கடைகளுக்கு போகிறேன், என்னுடைய குடும்பத்தாரோட கடைகளுக்கு போய் சாமான்கள் பண்ணுறேன். அந்த நியூ மார்க்கெட் அந்த சமயத்தில் ஒரு பெரிய பில்டிங், பிரம்மாண்டமான பில்டிங். இப்போ உங்களுக்கு அதை பார்க்க ஒரு பழைய ஒரு புராதன பில்டிங் மாதிரி இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு சிறுவனாக இருக்கீங்க, எனக்கு ஒரு தியப்பா பார்த்த கட்டிடங்கள் அது. என்றால் ஒரு இப்போ எப்படி நீங்கள் ஒன் கோல்ஃபேஸ் போர்ட் சிட்டியை பிரமிப்போட பார்க்குறீங்களோ அப்போ எங்கட காலகட்டத்தில் 75ஆம் ஆண்டில் அது ஒரு பிரமிப்பான கடை. அந்த ஆல்ஃபிரட் துரையப்பாண்ட கொலைக்கு முதல் தமிழர்கள் என்ற வரலாறு வேறு, ஆல்ஃபிரட் துரையப்பாண்ட கொலைக்கு பிறகு நடந்த தமிழர்கள் என்ற வரலாறு வேறு. சொல்லிதான் பார்க்குறேன். அப்போ கொலை செய்கிறத பற்றி ஆரம்பத்திலேயே இப்போ தானே அரசியல்வாதிகள் தாங்களோட சுயலாபத்தை தாங்கள் அடுத்த முறை எம்பியா வரணும், தாங்கள் அடுத்த முறை மேயரா வரணும்ன்றதுக்காண்டியே மற்றவர் செய்யற பிள்ளைய காண்டிக்காம ஒரு ஆள் செய்யற இதை செய்யாம சுயலாபத்துக்காண்டி ஏற்றி விடுற மாதிரி தான். அப்போ நான் அவரை சுடிக்கு அவர் கொஞ்சம் ஃபேமஸ் தான் மேயரா இருந்தவர், நல்லது ஆரம்பத்தில் நான் பொழுது ஸ்ரீமாவ பண்டாரநாயக்காண்ட பிரதமராக இருந்தார். அவருடைய உதவியோட நிறைய யாழ் மாவட்டத்தில் நிறைய அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்க ஆரம்பித்தார். அதாவது அவர்களுக்குள்ள ஒரு சின்ன டீலிங் இருந்தது, நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குறோம், எங்களோட பகுதிக்கு அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வரோம். அதுல ஒன்றுதான் துரையப்பா ஸ்டேடியம், மற்றது நியூ மார்க்கெட். இப்படி பல அபிவிருத்தி திட்டங்களை அவர் உருவாக்கி கொண்டிருந்தார். அப்ப அந்த சமயத்துல தமிழ் அரசியல்வாதிகள், உங்களுக்கு தெரிந்தானே அந்த சமயத்துல இருந்த தமிழ் அரசியல்வாதிகள், அவர்கள் தமிழ் இளைஞர்களை உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு காரணமும் இல்லாமல் இல்லை. அந்த சமயத்துல தரப்படுத்தல் நடந்தது. தரப்படுத்தலால யாழ் மாவட்ட இளைஞர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நான் கூட 70களில் ஒரு சிறுவனாக இருந்து 90ஆம் ஆண்டுகளில் 89ஆம் ஆண்டுகளில் ஏலவல் எடுத்தவர்கள் தரப்படுத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள் நானும் ஒருத்தன் தான். ஆனால் யாழ் மாவட்ட இளைஞர்கள் தரப்படுத்தலால் பாதிக்கப்படும் சமயத்தில் வன்னி மாவட்ட இளைஞர்கள் தரப்படுத்தலால் நன்மை அடைஞ்சார்கள். எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே, வன்னி மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் யாழ் மாவட்டத்தில் படித்து, அதாவது டியூஷன்ல இருந்து முழுவதுமாக யாழ் மாவட்டத்தில் இருந்து படிச்சுட்டு வன்னி மாவட்டத்தில் போய் எக்ஸாம் தேர்வு எழுதி யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க. நான் அறிஞ்ச எத்தனையோ தமிழ் இளைஞர்கள். அதனால வன்னி பகுதி மக்கள், மட்டக்களப்பு பகுதி மக்கள் போன்ற பகுதி மக்கள் தரப்படுத்தலால நன்மை அடைஞ்சார்கள். ஆனால் அந்த விஷயத்தை யாழ் மாவட்ட இளைஞர்கள்ட்ட மறைச்சது அரசியல்வாதிகள். தரப்படுத்தல் உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம் தான். அப்படி தமிழ் அரசியல்வாதிகள் உணர்ச்சி வசப்படுத்தி வாக்குகள் அள்ளினார்களோ அதே மாதிரி சிங்கள அரசியல்வாதிகள் இந்த தரப்படுத்தல் மூலமாக சிங்களவர்களுக்கு நன்மை கிடைக்குது என்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி அதை கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கல்வித்தரத்தில் இன்னும் பின்னோக்கி யாழ் மாவட்டம் போய்கொண்டிருக்கிற மாதிரி தான் கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு தூரம் மிடுக்கோட இருந்த தமிழர்கள் இப்ப நாங்கள் கொஞ்சம் தலைகுனிவோடு இருக்க வேண்டிய நிலைமையா போயிருக்கு. ஆகவே இந்த ஆல்ஃபிரட் துரையப்பாவை நல்லவரா கெட்டவரான்னு நான் இதை பரிசோதிக்க விரும்பல. அவர் இருந்த காலத்துல நான் ஒரு பெரும் சிறுவன். ஆனால் அவர் கட்டின கட்டிடங்கள் நான் போய் வந்திருக்கிறேன் என்ற முறையில அது எனக்கு ஒரு இதா இருக்கு. மற்றது அவர் ஒரு கிறிஸ்டியன், அதாவது ஆல்ஃபிரட் துரையப்பா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரே சைவ கோவில்களுக்கு போய் கடவுளை வேண்டுறதுன்றது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதாவது எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி அவர் அரசியலுக்காக சைவ கோயில்களுக்கு போகிறதில்லை, உண்மையிலேயே கடவுளை வேண்டி அருள் கேட்பதற்காக போகிறவர் என்று அந்த காலத்தில் சொல்வார். அதே மாதிரி தான் அந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தரிசிக்க சென்ற சமயம் 3 இளைஞர்கள் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திவிட்டு போய்விட்டார்கள். அவரை மரணித்தார். அது ஒரு நீங்கள் இப்படி சொல்லிக்கலாம் பார்க்குறேன். இந்த கலாச்சாரம் உண்மையாகவே ஒரு என்னென்னா ஒரு மரண தண்டனையை நிறைவேற்றினா கூட அதை அமுல்படுத்துறது இல்லைன்னா ஒரு ஆளை கொலை செய்யக்கூடாது, ஒரு மரண தண்டனை வாழ்நாள் பூரா சிறையில் இருக்கலாம் வழியா அவைக்கு உண்மையாகவே மரண தண்டனை கொடுக்குறே இல்லை. அது ஏன் அதை ஒரு சிம்பிளாக அதை ஊக்குவிச்சதோ அதை
கண்டும் காணாமல் விட்டது அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல்வாதிகள். சிங்கள பேருக்கு நாங்கள் ஊர்ல விட்டு சண்டைண்டா அவங்களுக்கு தானே லாபம், அதுலயே அவைதானே லாபம் அடைஞ்சது. தமிழர் ஒற்றுமை இல்லாததால தமிழர் கொள்ளைக்க சிங்களவர்கள் வந்து பாதுகாத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த நட்டமும் இல்லாமல் எதிரிகள் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் நடந்த சமயத்துல இலங்கை தமிழர்கள் பலர் வந்து வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள், ஏர்போர்ட் மூலமா போய் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல இலங்கை ஜனாதிபதியா இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் அவர்களை தடுக்க வேண்டாம். என்ன கட்டுநாயக்கா ஏர்போர்ட்ல இருந்த ஒரு ஹை ஆபிஷியல் வந்து இலங்கை அரசாங்கத்திலும் கிடையாது, இப்படி இவர்கள் தமிழர்கள் நிறைய பேர் நாட்டை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு, அதாவது இங்கிலாந்துக்கு, இவர்களை தடுக்க வேண்டும். அவர் நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாம் ஏர்போர்ட், ஆனா ஒருத்தருமே தடுக்க. இதுக்கு காரணம் என்னன்றே ஜே.ஆர். ஜெயவர்தனா அந்த நெறிமூலை என்னென்றால் அந்த போற இளைஞர்கள் ஒருத்தருமே திரும்பி வர போறதில்லை. அதாவது போறவர்கள் இந்த நாட்டை விட்டு போறவர்கள் திரும்பி வர போறதில்லை, ஆகவே அவர்களை விடு என்று சொன்னார். அப்படி ஒரு செய்தியை நான் பத்திரிகையில படிச்சேன். அது எவ்வளவு தூரம் உண்மையோ தெரியல, ஆனால் அது உண்மை மாதிரி தான் நண்பர்கள். இப்ப நாங்கள் வந்து நாங்கள் எல்லாம் 90களில் வந்த நாங்கள் 83ஆம் ஆண்டுகளில் வெளியேறினவர்கள், 90கள் 2000களில் வெளியேறினவர்கள் எத்தனை பேர் திரும்பி அந்த நாட்டுக்கு போய் வாழ்றாங்க? ஒரு 100 பேர் போனாருந்தா 1-2 பேர் தான் திரும்பி போறாங்க. மிச்சம் 99 பேரும் அவருடைய பிள்ளைகள் திருமணம் பண்ணி வெளிநாடுகளில் அவரோட வாழ்க்கை போகுது. ஆகவே ஜே.ஆர். ஜெயவர்தனா அந்த நெறிமூலை எப்படி எங்களை இப்ப யாழ் மாவட்டத்துல ஒரு யாழ் மாவட்டத்தில வடக்கு கிழக்கு முழு இலங்கையிலும் தமிழர்கள் ஒரு பெரும்பான்மையா இருந்த தமிழர்கள் இன்றைக்கு சிறுபான்மையா போய் இருக்கிறார். இன்றைக்கு ஊர் கோவில்களில் திருவிழா நடந்தால் சாமி தூக்குறதுக்காக இல்லை. ஒரு காலத்துல நாங்களே தான் கோவில் திருவிழாக்கள் 20 திருவிழாக்கள் நாங்க போய் பார்த்து ரசிச்சு கொண்டிருப்போம். 83ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்கும் 20 திருவிழாக்கள் பார்க்கறதுக்கு. சரியான அப்ப நாங்களே தான் அந்த ஒரு விஷயத்தை அறிவிச்சு இன்றைக்கு யாழ் மாவட்டத்துல சில கோவில்களுக்கு சாமி தூக்குறதுக்கு ஆக்கள் இல்லை, இளைஞர்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் வெளிநாடுக்கு போயிட்டார். ஏனென்றால் இங்க பாத்தீங்களா, இங்க லண்டன் அல்லது வெளிநாடுகள் நடக்கிற கோவில் திருவிழாக்கள் சன முட்டி மோது. நல்லூரை விடுங்க, நல்லூருக்கு ஒரு ஹாலிடே மாதிரி ஒரு அந்த சமயத்துல எல்லோரும் போறது. நல்லூரை விடுங்க, நல்லூர் வந்து வெளிநாடுகள் எல்லாரும் போற அந்த ஒரு கோவில் தான். மற்றும்படி கோவில் நீங்க பாருங்க. அப்ப ஜே.ஆர். ஜெயவர்தனாண்ட நெறிமூலை எப்படி வேலை செய்திருக்கிறாங்க. அவை இந்த அரசியல்வாதிகள் இந்த உசுப்பேத்தலால உண்மையில இந்த அந்த உசுப்பேத்தின அரசியல்வாதிகள் எச்சங்கள் வந்து இப்பவும் இருக்கிறார், இப்பவும் உசுப்பேத்தி கொண்டாந்து இருக்கிறார். அவர்கள் உசுப்பேத்தினதுல இப்போ ஒருத்தர் சாதாரண ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாருன்னா, இந்த தரப்படுத்தலால வன்னி மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் நன்மை அடைகிறார்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் நன்மை அடைகிறார்களே, மலையக பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் நன்மை அடைகிறார்களே, 2 கேள்வியை கேட்டிருந்தாருன்னா இவர்கள் திதிக்கும் காடி இருக்கும். அப்படி கேள்வியை கேட்க விட இல்லை. ஏனென்றால் நீங்களே யோசிச்சு பாருங்க, தமிழர்களுக்கு உசுப்பேத்திட்டு அவர்கள் வந்து சிங்களவர்களோட கையை குளிக்க வந்த அரசியல்வாதிகள். கொழும்புலான அவர்களுடைய வாசஸ்தலம், கொழும்புலான அவர்களுடைய வீடு, அவர்கள் நல்ல ஹைஃபையா இருந்தவர். அந்த சமயத்தில் யாருமே கேள்வி கேட்கல, கேள்வி கேட்ட துரோகிட்டு இருக்கிறார் இந்த அரசியல்வாதிகள். அதாவது தமிழர் விடுதலை கூட்டணியும் அந்த முன்னர் அரசியல்வாதிகள் இப்படி எங்களை அரசியல்வாதிகள் மூலச்செலவை செய்து ஒரு ரெத்தார ஓட வச்சு எங்களை எவ்வளவு தூரம் பின்னோக்கி கொண்டிருக்காங்க. இப்ப நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம். வெளிநாட்டுக்கு வந்ததாலும் ஓகே, எங்களுக்கு ஏதோ வேலை செய்யறோம், உழைக்கிறோம், எந்த வாழ்க்கை தான், ஆனாலும் ஏதோ இருக்கிறோம். நாங்கள் ஊருக்கு போறோம், எங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஊருக்கு வர போறாங்கன்னு யோசிப்பாங்க. அப்படி யாராவது சொன்னார்கள்னா சந்தோஷம். ஆனால் எத்தனை பேர் எங்களோட பிள்ளை, சரி எங்களோட பிள்ளைகள் வந்தாலும் அதுக்கு அடுத்த பிள்ளைகள் வேறு வரல. என்ன நாங்கள் இங்கே எங்களோட அயலவர்களை பார்க்குறோம், இங்கே கருப்பினத்தவர்கள், வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து குடி வந்தவர்கள், இந்தியாவிலேருந்து குடி வந்தவர்கள் எத்தனையோ பேரை பார்க்குறோம். அவர்களோட பிள்ளைகள் அதுக்கப்புறம் சில நாள் போகிறாங்க. மட்டும்தான் இருக்கும். ஒரு இலங்கா வந்து அவைக்கு ஒரு ஹொலிடே, வெள்ளக்காரரோ வேற நாட்டவர் ஹொலிடேக்கு போய் வர மாதிரியா சரி போய் வர முடியும். உறவுகள் எங்கட இடம் சொல்லி போறது 99% இல்லாம தான் போகும். அதனால அப்ப நாங்கள் இல்லை, நாங்களே எங்களுடைய அம்மா அப்பா எங்களுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன் எங்களை தெரிஞ்சாக்கள் இல்லாம போன உடனே இதுல ஜாழ்ப்பாணம் போக வேற இல்ல, ஏன்னா தெரியாதாக்கள் நானே போக மாட்டேன், ஜாழ்ப்பாணமே போக மாட்டோம். சில நேரம் காலத்துல நாங்கள போய் ஈரோடையும் இருக்க மாட்டோம். அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு போற அளவுக்கு அங்கே என்ன இருக்கு, ஜஸ்ட் போய் ஒரு ஹாலிடே மாதிரி இடத்தை பார்த்துட்டு பீச்சுக்கும் ஹோட்டல்லையும் படிவா வசதியா இருந்துட்டு வேற போயிடும். அதாவது இந்த அரசியல்வாதிகள் இந்த உசுப்பேத்தல் அவர்கள் தங்களுடைய வாக்குகள் எடுக்கிறது தான் இந்த உசுப்பேத்தல் நடக்குது. அதுக்காண்டி இப்ப நான் தையிட்டில நடக்கிற போராட்டமோ பலாலியில நடக்கிற போராட்டமோ தவறுன்னு சொல்லிடுறேன். அந்த போராட்டம் முழு நியாயமான போராட்டம். அந்த போராட்டத்துக்கு முழு இலங்கையில இருக்கிற தமிழர்களே ஒன்று சேர்ந்து ஆதரவு கொடுக்கணும், சேர்ந்து வந்து போராடணும். அது அந்த போராட்டங்கள் தான் நியாயமான போராட்டங்கள். ஆனால் வந்து எங்கேயாவது சந்தர்ப்பம் கிடைக்க காது கொண்டிருக்கிறார்கள் வேற விதமா உசுப்பேத்துறாங்க. விமல் வீரவம்ச போன்றவர்கள், விமல் வீரவம்ச மற்றது இந்த ஞானசார தேரர் இவர்கள் எல்லாம் பேசும்பொழுது எவ்வளவு அருவருப்பா எங்களுக்கு இருக்கு. யோசிப்பாங்க தமிழர்களாகிய எங்களுக்கு இவர்கள் இந்த விமல் வீரவம்சம் எல்லாம் பேசும்பொழுது எவ்வளவு அருவருப்பா இருக்கு. விமல் வீரவம்ச பெரிய தூய்மையானவர் மாதிரி காட்சி கூட அவரே ஊழல் பாத்தீங்களா?
அவர் வந்து இவ்வளவு சிங்கள பௌத்தவாதம் நேர்மை என்ற சீரம் என்ற மாதிரி பேச்சுகளை பேசி சிங்கள இளைஞர்களை உசு பேசிட்டு பதம் முழுக்க செய்தது அவரும் அவருடைய குடும்பமும் கூட. அந்த அமைச்சர் அறிக்கைக்கு பாவிச்சு கொடுத்த பஸ்ஸுகள் எல்லாத்தையும் தன் சொந்த தனிப்பட்ட லாபத்துக்காண்டி அதை சைட் பிசினஸ் செய்திருக்கிறாரு, அதை வச்சு லாபம் அடைஞ்சிருக்கிறார். அதே மாதிரி தான் நண்பர்களே, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார். ஹிந்தி நாட்டுக்குள்ள வந்துடும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கு. அதே சமயத்தில் அவருடைய குடும்பம் வந்து ஹிந்தி கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் நடத்தி கொண்டிருந்தது, ஹிந்தி படிப்பிக்கிறது கல்லூரிகள். ஒரு சமயத்தில் தேர்தலில் இவர் வந்துட்டு தயாநிதி மாறன் என்று தன்னுடைய மருமகனை தொலைத்தொடர்பு அமைச்சராக, மத்திய அமைச்சராக அனுப்பும் பொழுது நிருபர்கள் கேட்டார்கள், உங்களோட கட்சியில் நிறைய சீனியர்கள் இருக்கிறார்களே, அதாவது அனுபவம் வாய்ந்த வயது முதிர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்களே, அவர்களே தான் விட்டுட்டு உங்களோட மருமகனை எப்படி மத்திய அமைச்சராக அனுப்புறீங்கன்னு கேட்க, அவருக்கு ஹிந்தி தெரியும், அதனால அவருக்கு அங்குள்ள மத்திய டெல்லியில் அவருக்கு பேச இலகுவாக இருக்கும் என்று சொன்னார் கருணாநிதி. எந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சொல்லி மக்களை உசுப்பேத்தி வட இந்தியர்கள் வந்துடுவார்கள், வடக்கர் வந்துடுவார் என்று சொல்லி உசுப்பேத்தி அதனால குளிராஞ்சு வாக்கள் எடுத்தாரோ அதே பள்ளியை அவர் நடத்தினார். பதவி கொடுக்கும் பொழுது அந்த ஹிந்தி தெரியும் என்ற வழியாக தன்னுடைய மருமனுக்கு பதவி கொடுக்குறாண்டு மிக எந்தவித ஈவிரக்கம் இல்லாமல் பேட்டியும் கொடுத்தார். இந்த படி இருக்கு, நீ வரலாற்றில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கு. பேசுறது உண்டு, ஆனால் பின்கதவில் நடக்கிறது உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்சவை பாருங்க, தமிழர்களுக்கு எதிராக இப்போ விடுதலை புலிகளுக்கு எதிராக பேசி ஒரு இனவாதத்தை வளர்த்தார். ஆனால் அவர் திருமணம் செய்தது முழுக்க தமிழர்களோடு. அவருடைய பெரிய பெரிய நட்பு உள்ளவர்கள் தான் தமிழர்கள். பின் கதவு வழியாக அவர்கள் வியாபாரம். இந்த சக்தி டிவியில் வேலை செய்ய எத்தனை பேர் அவருடைய நெருங்கிய நண்பர்கள். அப்ப நாங்கள் அந்த அளவுக்கு சிந்திக்க முடியாத அடி முட்டாள்கள். சிங்களவர்களையும் தான் சொல்றோம், இல்ல இஸ்லாமியர்களையும் தான் சொல்றோம். நாங்கள் என்ன அந்த அளவுக்கு சிந்திக்க, எங்களை வச்சு இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று சிந்திக்கவே இல்லை. எங்களை நாங்கள் என்ன அவ்வளவுக்கு ஒரு மிருகம் மாதிரி, நாங்கள் எங்களை ஆடு மாடு மாதிரி இந்த அரசியல்வாதிகள் மேய்ப்பார்கள். என்ன மேய்ச்சி நீங்க யோசிச்சு பாருங்க, 51 வருடத்துக்கு முதல் என்ன நடந்துட்டு ஸ்ரீமாவண்ட பண்டாரநாயக்காண்ட ஆட்சியை திட்டி தீர்த்த தமிழ் அரசியல்வாதிகள் ஸ்ரீமாவண்ட பண்டாரநாயக்காண்ட காலத்தில் எங்கட விவசாயிகள் அடைஞ்ச லாபத்தை சொல்ல மறந்துட்டார். விவசாயம் இங்க தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி போய் கொண்டு வந்தது. இறக்குமதியை குறைச்சு தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி தான் ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க நாட்டை அழைச்சி சென்றார். இப்போ இந்த ஜிஆர் ஜவத்தன் 77ஆம் ஆண்டு வந்தாரோ அப்ப வெளிநாட்டுக்காரன் உள்ள நுழைக்கிறாங்க. 2 பேரை அவன் வெளியில போயில எங்களை வச்சு அடி மேல வச்சு உறிஞ்சி கொண்டு வராங்க. நீங்க நினைக்கிறோம் நாங்க வெளிநாட்டில் வந்து நாங்கள் முளைக்கிறோம் தானே, நாங்க இங்க இவர்களுக்கு கீழே இருக்கிற நண்பர்களே, இவர்களுக்கு கீழே நீங்கள் என்னதான் நாங்க பெரிய பதவியில் இருந்தாலும் இவர்களுக்கு கீழே தான் என்று எங்கிட்ட நிறம் காட்டி கொடுத்துரும். ஆனா இலங்கையில் அப்படி இல்லை, வெளிநாட்டுக்காரர்கள் வந்து எங்களுக்கு மேலே இருக்கிறார். அத்தனை பதவியிலையும் அத்தனை இதுலயும் வெளிநாட்டுக்காரர்கள், இப்ப சீனர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எங்களுக்கு மேலே தான் அவர்கள் நிற்கிறார். எங்களை கண்காணிப்பாளர்களாக தான் அவர்கள் இருக்கிறார். சுதந்திரத்துக்கு முன்பும் சரி, சுதந்திரத்துக்கு பின்பும் சரி, ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவர்களை சேவம் செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம், அவர்களை திருப்திப்படுத்துவதாக தான் இருக்கிறோம். நீங்கள் யோசிக்கிறீங்க போல இருக்கு. உண்மைதான். வேற என்ன, அதான் அதாவது துரையப்பா நல்லவரா கெட்டவரான்னு நான் இதில் டைட்டில் வச்சிருக்கேன். ஏன்னா அது துரையப்பா நல்லவரா கெட்டவரா என்பதை விட துரையப்பாவை சுடுவதற்கு காரணமாக இருந்தது இந்த தமிழ் அரசியல்வாதிகள். அதுதான் உண்மையான காரணம். அந்த அளவுக்கு உசுப்பேத்தி தமிழ் இளைஞர்களை ஒரு தவறான பாதைக்கு கொண்டு அழைத்து சென்றார். கதிராம யாத்திரை போய்க்க எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. கதிராம யாத்திரைக்கு எங்கட தமிழர்கள் இப்படி போய்க்க சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் ஒரு காலத்துல எங்கட பாட்டி மேர், எங்கட அப்பா மேர் இந்த கதைகளை கேட்பினோம். தாங்கள் யாத்திரை அவர்கள் போனது பூட்டா கதிராமத்துக்கு யாத்திரை போன விஷயங்கள் கதை கேட்க எங்களுக்கு கேட்க, அதாவது நாங்கள் 89 90ஆம் ஆண்டு பகுதியில் கேட்க எங்களுக்கு இதாக இருக்கும். இருட்டு 6 மணிக்கு 5 மணிக்கு மேல் வீட்டுல வந்துடுவோம். எலி அடிக்கும், ஒரு பக்கத்துல செல் வந்து விழும், கரண்ட் இருக்காது, ஒன்றுமே இல்லாமல். அப்ப எங்கட முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்ல இப்ப அவர்கள் இந்த நவீன இளைஞர்கள், அதாவது இவர்கள் இப்ப கதிராம யாத்திரை போய்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்குள்ள கூட அரசியலை கொண்டு பூத்தி இதுக்குள்ள கூட பிரிச்சு விட பாக்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கும் சண்டை உழைக்க பாக்குறது, அப்படியான விஷயங்களை ஒரு பக்கத்துல இஸ்லாமிய அரசியல்வாதிகள் அங்க இஸ்லாமியர்களை உசுப்பேத்துறது, இங்கால பக்கத்துல தமிழ் அரசியல்வாதிகள் உசுப்பேத்துறது. ஆனா பாத்தீங்கன்னா மேல்மட்டத்தில் அவர்கள் தான் நல்ல ஒற்றுமை. மஹிந்தா திருமணம் செய்யறது தமிழர்கள், மஹிந்தாண்ட நெருங்கிய நண்பர்கள் முழுக்க தமிழர்கள். ஆனா சிங்களவர்களுக்கு அவர் காட்டுறது தமிழர்களுக்கு எதிரானவர் இவர் தான் சிங்களவர்கள் தலைவர், நாட்டை மீட்ட தலைவர். அதே மாதிரி தான் தமிழ் தலைவர்கள். ஆனா இதை யாருமே கதைக்க மாட்டாங்க. ஏனென்றால் எங்களுக்கு அறிவு குறைவு, எங்களுக்கு இதை பற்றி கதைக்க கூடாது, நீங்கள் வந்து இதில் பற்றி எல்லாம் கதைக்க கூடாது, நாங்க சொல்றதை தான் கேட்கணும், எங்களுக்கு நீங்க அடிமை கூட்டமா இருக்கணும், தேர்தலில் வந்து வாக்களிச்சுட்டு போங்க, சின்ன பிரச்சனைகளை நாங்க அரசியலாகி விடுவோம், ஊதி பெருது. இதைத்தான் அப்பவும் செய்தார்கள், இப்பவும் செய்யறாங்க. நீங்க அதை சொல்ல போறீங்களா?
இல்லை எனக்கு இந்த இதுக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு உண்மையாக இந்த சொன்ன மாதிரி கொலை கலாச்சாரம் இப்போ பதில் அதிகமாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் எவ்வளவோ குறைஞ்சிட்டுது. இருந்தாலுமே கிட்ட சின்ன சின்ன அதையும் காசை கொடுத்தே தெற்கு பகுதி ஆக்களை கொண்டதும் காய பண்ணி செய்யக்கூடிய தெற்கு பகுதியில் கொலை கலாச்சாரம், அதாவது 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா இருந்தாலே யாரையும் கொலை செய்யற அளவுக்கு மோசமா போய் கொண்டிருக்கு. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்கு. நம்ம எப்படி கொலம்பியா நாடுகள் அந்த சவுத் அமெரிக்கன் நாடுகள் எல்லாம் எப்படி ஒரு சீர்குலைஞ்சு போய் கொண்டிருக்கோ அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இலங்கையை கொண்டு போய் கொண்டிருக்கு. இதுக்கு இலங்கை அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல இல்லாது, வெளிநாட்டு காரணிகளும் ஒரு காரணம், இந்தியாவும் ஒரு காரணம். இந்தியா இலங்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாலே இந்தியாவுன்ற ஒரு தலைமைப்படம் இருக்கு. அதே மாதிரி வெளிநாடு அமெரிக்கா போன்ற நாடுகளும் இருக்கும். இது ஆழமான அரசியல். இதை பற்றி யாருமே பேச மாட்டார்கள். இவர்கள் பேசுவது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை வச்சு உங்களை உசுப்பேற்றுறது. ஆழமாக யாருமே பேச மாட்டார்கள். சுதந்திரத்துக்கு முன்னும் சரி பின்னுக்கும் சரி எங்கடம் இல்லாமல் மாறையில் இன்னும் பின்னுக்கு தான் போயிருக்கோம். இந்த தமிழ் அரசியல்வாதிகளை உசுப்பேற்றினால இன்னும் நாங்கள் பின்னுக்கு வந்திருக்கோம். கல்வியிலையும் சரி பண்பாட்டிலையும் சரி எல்லாவற்றிலையும் கடன் பண்ற நாடு. இப்போ கிரெடிட்ல வேண்டி மோட்டர் சைக்கிளோடு காரோடு கிரெடிட்ல இருந்து விசாவை சாப்பிடு ஜங்க் ஃபுட்டு சாப்பிடு மாதிரி கிரெடிட்ல வாழ்ற நாடா போயிடுது. ஆனால் ஸ்ரீமாவை தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி கொண்டு போனார். 1000 விமர்சனம் வச்சிருந்தார். நல்ல ஒரு ஆளுமையான லீடர் என்று சொன்னா இப்ப அனுராவையும் சொல்லலாம் அந்த இதுக்குள்ள. ஆனா என்ன அனுராக்கு இப்ப இருக்கிற பொருளாதாரத்தால ஒன்றும் செய்யலாம் கிடக்கு. IMF-க்கு கீழான் இருக்க வேணும். யாழ்ப்பாணத்திலேயோ இப்ப வடக்கு கிழக்குல அங்காளி பக்கம் துப்புரவா இல்லை. எல்லாரும் ஒரு பச்சை உந்தி மாதிரி மாறுறாங்க. வடக்கு கிழக்கில் சிங்கள பகுதியிலும் அப்படிதான். முழுக்க சிங்கள அரசியல்வாதிகளும் எவருமே நல்லவர்கள். 1-2 அனுராவ மாதிரி 1-2 பேர் நேர்மையா இருக்கிறார்கள். சிங்கள அரசியல்வாதிகளும் அப்படித்தான். ரணில் விக்ரமசிங்க உட்பட அத்தனை பேருமே நாட்டை விட்டவர்கள். ஒரு வித்தியாசம் இல்லை. வேற ஒன்று நீங்க சொல்லியிருந்தேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.